Hi friends, welcome to the channel Tricycle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் அப்படினா ஹைதராபாத் சிக்கன் கிரேவி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஹைதராபாத் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹைதராபாத் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தயிர் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. கிரேவிக்கு மசால் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், ஏலக்காய் 4, பட்டை 1 இன்ச்சு, கிராம்பு 3. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரிஞ்சில் 1 ஆட் பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக அப்படியே வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி 1 இன்ச்சு, பூண்டு 5 பல் எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. மசால் ரெடி ஆயிடுச்சு. இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதில் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு தக்காளி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வணங்கிருச்சு. ஸோ இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் பச்சை வாசம் அடங்கட்டும். இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. ஸோ நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் ஒன்று அப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம
மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலில். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நார்மலாகவே சிக்கன் வேக வேக தண்ணி விடும் பாருங்கள். ஸோ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 250 ml தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டு தான் மேரினேட் பண்ணோம். ஸோ இப்போ மசாலா ஆட் பண்ணியிருக்கனால அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். அதோட கலர் சேஞ்சஸ் வந்து ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது லெமன் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை. நம்மளோட டேஸ்டான சூப்பராக ஹைதராபாத் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஹைதராபாத் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.